சென்னை டி நகரில் உள்ள சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு அரசு குடியிருப்பு கட்டுறாங்க. அந்த அரசு குடியிருப்பில் குறிப்பிட்ட சில பேர் ஒரு 40-50 பேர் போயிட்டு எங்களுக்கு தனியாக ஒரு பிளாக் ஒதுக்குங்க, எனக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டோடு நாங்கள் சேர்ந்து வசிக்க முடியாது, நாங்கள் எப்படி உயர் சாதி மேல் சாதி எப்படி சேர்ந்து வசிக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. அதற்கு எதிராக குரல் கொடுத்த இளைஞர்களை, அட்வொகேட்ஸுகளை அந்த தாவேகாவினுடைய எம்எல்ஏ கூட அருள் பிரகாசம், சைதாப்பேட்டை எம்எல்ஏ, அவருடைய அடியாட்கள் வந்து நேரடியாக கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து அவங்கள துன்புறுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவர் மீது வழக்கம் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் மீது இதுவரைக்கும் சரி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்போ அங்கே நடந்தது என்ன? அப்போ இவ்வளவு நடக்கும் பொழுது 8 தலித்துகளுக்கு மினிஸ்டர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அதனாலவே சமூக நீதி, ஒரிஜினல் சமூக நீதி வந்து இங்கு தான் விற்கப்படும், அல்லது ஒரிஜினல் சமூக நீதி இங்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தம்பட்டம் அடித்த எல்லோரும் ஏன் இப்போ தலித்துகள் நேரடியாக அட்ராசிட்டி அனுபவிக்கிறாங்களே, இப்போ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, கண்டன அறிக்கைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை குறித்து ஏன் ஒரு பேட்டி கூட தரது இல்லையே? அந்த இடத்துக்கு ஏன் முதலமைச்சர் போகலை? அந்த இடத்து துறை சார்ந்த நபர்கள் ஏன் போகலை? இது ஏன் பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் ஏன் ஆகலை? அப்போ சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு தலித்துக்கு வன்கொடுமை நடந்தாக்கா அது வன்கொடுமையில் வராதா? அப்போ ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு தலித்துக்கு நடக்கிற வன்கொடுமை மட்டும்தான் வன்கொடுமையா? அப்போ தலித்துகளுக்கு சிட்டியில் நடக்கிற வன்கொடுமையை பற்றி பேச வேண்டாமா? இப்படி பல விஷயம் இதில் பேச வேண்டியது இருக்குது. பல நபர்களை நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ரொம்ப கோபமாக இருக்கேன், அதனால் பேசும்போது சில வார்த்தைகள் வந்தாக்கா அதை நான் மியூட் போட சொல்கிறேன். அதையும் தாண்டி அந்த வார்த்தைகள் வந்துருச்சுனாக்கா தோழர்கள் மன்னிக்கவும். ஸோ நடந்த சம்பவம் சென்னை டி நகரில் உள்ள சைதாப்பேட்டையில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு குடியிருப்பு கட்டியிருக்காங்க. அது திமுக பீரியடில் கட்டப்பட்டுச்சு. ஏன்னாக்கா இவங்க தாவேக்கா ஸ்டிக்கர் விட்டுவாங்க. திமுக பீரியடில் கட்டப்பட்டுச்சு. அப்போ ஐயா மாசு அவர்கள் தான் அந்த பகுதிக்கான எம்எல்ஏ. அப்போ ஐயா மாசு அவர்கள் கிட்ட போயிட்டு ஒரு 40-50 பேர் கிட்டத்தட்ட போயிட்டு அந்த பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடியவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு வந்து அந்த குடியிருப்பில் எங்களுக்கு தனியான பிளாக் ஒதுக்கி விடுங்க, ஏன்னாக்கா பொதுப்படையாக நீங்கள் போடுறது மாதிரி குழுக்கள் முறையில் எங்களுக்கு வந்து வீடு கொடுக்காதீங்க, ஏன்னாக்கா ஷெட்யூல் காஸ்ட்டோடு சேர்ந்து எங்களை வசிக்க முடியாது, நாங்கள் இப்படி உயர் சாதி மேல் சாதி நாங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டோடு சேர்ந்து வசிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது என் மாசு என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து அரசாங்கத்தினுடைய திட்டம், உங்கள் இஷ்டப்படிலாம் ஜாதி ரீதியெலாம் பிரிக்க முடியாது, ஒருவேளை நீங்கள் அப்படி தான் வாழ முடியும்னாக்கா உங்களுக்கு வீடு வேணாலும் எழுதி கொடுத்துருப்போங்க, உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு சமத்துவ போகிற மாதிரி அந்த அரசு குடியிருப்பு ஒதுக்குறது எத்தனை பேர் தெரியும்னு தெரில. இப்போ சிட்டிலலாம் வந்து அரசு குடியிருப்புன்னு சொல்லிட்டு பிளாக்ல வந்து நிறைய வீடுகளை கட்டி விடுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டாக. அதில் பெனிஃபிஷரிஸ் இருப்பாங்க. அதில் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு குழுக்கள் போடுவாங்க, குழுக்கள் சீட்டு போடுவாங்க. அதை குழுக்கள் சீட்டு எடுக்கும்பொழுது என்ன நம்பர் என்ன பிளாக் வருதோ அந்த நம்பர் அந்த வீடு அவங்களுக்கு. அப்போ சாதி ரீதியிலாக ஒரு பிளாக்கோ அல்லது மத ரீதியிலாக ஒரு பிளாக்கோ ஒதுக்குவது என்பது கிடையாது. கிட்டத்தட்ட சமத்துவபுரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான். அதில் ஷெட்யூல் காஸ்ட்டு, பிசி, எம்பிசி, எஸ்டி எல்லாருமே பெனிஃபிஷரிஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே கலந்து தான் வசிக்கணும். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இதுதான் சொல்கிறாப்புல ஐயா மாசு அவர்கள். சொல்லிவிட்டு அங்குள்ள அதிகாரிகளையும் கூப்பிட்டு எனக்கு தெரியாமல் ஏதாவது வாலாட்டம் நினச்சிங்கனாக்கா உங்களுடைய சீட்டை டர்னு கிழிச்சு அனுப்பிச்சிடும்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புகிறாரு. அதனால் அப்போதைக்கு அந்த நடைமுறை இல்லை அது வரைக்குமே. அதுக்கப்புறம் சென்னை டி நகர் சைதாப்பேட்டில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் அந்த பில்டிங் கட்டி முடிக்க பொழுது இப்போ தாவேக்கா ஆட்சி மாறணும்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, தாவேக்காவினுடைய அந்த எம்எல்ஏ, சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் அவர்கிட்ட அந்த கோரிக்கை போகுது. அதே 40-50 பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ வந்து குழுக்கள் சீட்டில் தான் எடுக்கிறாங்க. குழுக்கள் சீட் எடுக்கும்பொழுது என்ன ஃப்ராடத்தில் நடக்குதுனாக்கா, அதாவது அந்த பேட்டியிலே சொல்லியிருக்காங்க, சன் நியூஸில் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவங்களே வந்து பேட்டியாக கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, குழுக்கள் முறையில் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் ஒரு சில பிளாக் ஒதுக்கி அதில் குழுக்கள் முறையில் அவங்களுக்கு போடுறாங்க. ஆனால் அந்த 40-50 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு குழுக்கள் நடைபெறவே இல்லை. அப்போ அவங்களுக்கு தனியாக பிளாக் ஒதுக்கி அந்த பிளாக்கில் அவங்களுக்கு குழுக்கள் முறை கிட்டத்தட்ட ஒரு தீண்டாமை, ஒரு ஜாதி கிட்டத்தட்ட இல்லை முழுக்க ஒரு ஜாதியை தீண்டாமை. அதை ஒரு அரசாங்கமே முன்னின்று நடத்துவது, ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவே முன்னின்று நடத்துவது அப்படிங்கிறது இங்கே சென்னை சைதாப்பேட்டையில் தாவேக்கா ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. இதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ குரல் கொடுத்த இளைஞர்கள் வந்து இது புகாராக கொண்டு போகிறாங்க. இது என்னங்க இவ்வளோ பெரிய ஜாதி தீண்டாமை நடக்குது, அரசாங்கமும் எம்எல்ஏவும் முன்னாடி நிற்கிறாங்க, இது தட்டி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு புகாராக கொண்டு போகிறாங்க. அப்போ புகார் கொண்டு போனால் அந்த வழக்கறிஞர் விக்னேஷ் நினைக்கிற அவருடைய பேர், அப்போ அவர் மீது வந்து ஒரு 5-6 பேர் வர்றாங்க. விஜய் ஆனந்த் சம்திங் அந்த வீடியோவிலேயே, சன் நியூஸ் வீடியோவிலேயே அவர் வந்து சொல்கிறாப்புல, அதை நீங்களே கேளுங்க. வீட்டு குழுக்களுக்கான ஒரு புகார் மேடம். இது வீட்டு குழுக்கள் வந்து பொதுவான முறையில் நடக்கிற ஜாதியின் அடிப்படையில் நடந்து சொல்லிட்டு நாங்கள் தான் இப்போ வந்து சன் நியூஸ்க்கு பேட்டி கொடுத்தோம். பேட்டி கொடுத்ததுமே இந்த டிவிக்கே சார்ந்தவங்க வந்து அந்த பகுதி சார்ந்த டிவிக்கே சார்ந்தவங்க விஜய், ஆனந்த், சில குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் விஜய் கையில் கட்டையும் ஆனந்த் வந்து 2 பேரும் சேர்ந்து எங்களை வந்து அடிச்சிட்டாங்க மேடம். பேட்டி கொடுத்து அடிச்சதால நாங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேட்டி கொடுத்ததோட நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க மேடம்.
அப்போ நபர்களுடைய பேரே சொல்கிறாப்புல கட்டை கத்தி கபடா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொலை மிரட்டலும் விட்டுருக்காங்க. உன்னை கொன்றுவோம், மொதத்தை சிதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மிரட்டல் விட்டு அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு புகாரும் கொடுத்துருக்கிறாப்புல. அந்த புகாரின் அடிப்படையில் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இவ்வளோ பெரிய ஒரு ஜாதிய தீண்டாமை இது ஏதோ ஒரு கிராமத்தில் கண்ணு கெட்டாத ஒரு ரிமோட் வில்லேஜில் அப்படிலாம் கிடையாது. சென்னை மெட்ரோ சிட்டி தலைமைச் செயலகத்துக்கு மிக மிக அருகில் உள்ள டி நகரில் உள்ள சைதாப்பேட்டையில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டங்கிற ஏரியாவில் இது நடக்குது. அப்போ அந்த அருள் பிரகாசம் என்கிற எம்எல்ஏவோட தலைமையில் அந்த ரவுடிகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா இது ஜாதிய தீண்டாமையில் வராதா? அப்போ இதுக்கு முன்னாடி வேங்கை வயலில் நடந்த சம்பவம், அதில் தண்ணியில் வந்து மலத்தை கரைச்சிட்டாங்க அப்படிங்கிற சம்பவம் மிக கொடூரமான சம்பவம், தமிழ்நாடே கொந்தளிச்சு போச்சு. அப்போ அதுக்கு வந்து சிஎம் ஏன் நேராக போகலை, அப்புறம் இந்த அமைச்சர் ஏன் நேராக போகலை, இவங்க ஏன் நேராக போகலை, அவங்க ஏன் நேராக போகலை அப்படின்னு கேட்ட யாருமே இந்த சம்பவத்தில் இதுக்கு ஏன் சிஎம் போகலை, இதுக்கு ஏன் இவர் போகலை, துறை சார்ந்த நபர்கள் இதுக்கு ஏன் போகலன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை யாரும் எழுப்பவே இல்லையே. வேங்கை வயல் சம்பவத்தில் சிஎம் அவர்கள் நேராக போகலை அப்படிங்கிறதுனாலேயே திமுக ஆன்டி தலித் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அன்றைக்கி அப்படி தான் பரப்பப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அப்போ இந்த சம்பவத்துக்கு எங்கே வேங்கை வயல் இல்லை சென்னைக்குள்ளே சிஎம் காரில் ஏறினார்னாக்கா அடுத்த 20 மினிட்ஸில் அந்த டி நகர் ஏரியாவுக்கு போயிடலாம். அன்னைக்கு வேங்கை வயலுக்கு சிஎம் போகலைங்கிறதுனால அன்றைக்கி கேட்ட நபர்கள் யாருமே இன்றைக்கி டி நகருக்கு ஏன் விஜய் அவர்கள் போகலை, அப்போ டி நகருக்கு விஜய் போகாததுனால அல்லது துறை சார்ந்த நபர்கள் யாரும் போகாததுனால அப்போ தாவேக்கா வந்து ஒரு ஆன்டி தலித் அப்படிங்கிறது யாரும் பேசவே இல்லையே. இந்த ஜாதிய தீண்டாமையை யாரோ ஒருத்தர் நடத்தலை, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏனுடைய அடியாட்களை நடத்துகிறாங்க. ஆதவர்ஜுனா சொன்னாப்புல எப்போ சொன்னாப்புலனாக்கா நம்ம இந்த கேள்வி எழுப்புகிறோம், அறநிலைத்துறை எதுக்கு ஒரு பார்ப்பனர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுப்பணும். இந்த நிமிடம் வரை இந்த தாவேக்கா அரசாங்கம் அதை குறித்து எந்த ஒரு மாறுதலையும் செய்யவே இல்லை. அதே ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு ஐயங்கார் பார்ப்பனராக இருந்து வெற்றி பெற்ற அந்த ரமேஷ் என்கிற ஐயங்கார் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கிட்ட தான் அறநிலைத்துறை ஒப்படைச்சாங்க. அப்போ அந்த கேள்வியை நாமெல்லாம் வெளியில் பெருசாக பூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆதவர்ஜுனா கிட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், எங்கள் கட்சியில் ஜாதிலாம் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாம் வந்து தளபதியினுடைய ரசிகர்கள், தளபதியினுடைய பிள்ளைகள் எல்லாருமே, நாங்கள் வந்து தளபதி அவ்வளோதான், எங்களுக்குள்ள ஜாதி கிடையாது, நாங்கள்லாம் விஜய் தளபதி தாவேக்கா அவ்வளோதான், எங்களும் ஜாதியே கிடையாதுங்க. ஜாதியே இல்லைனாக்கா எப்படி ஐயங்கார் அதிகமாக வசிக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் சென்னை மறைமலை நகரில் உள்ள ஒரு ஐயங்கார் ரமேஷை தூக்கி கொண்டு போய் எப்படி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் கேண்டிடேட்டை போட்டீங்க? இதுதான் நீங்கள் ஜாதி பார்க்காம கேண்டிடேட் போட்டதா? இப்போ 70 தொகுதியில் தலித்துகள் கொடுத்துட்டோம் அப்படின்ற பொய்யை வந்து பரப்புனீங்களே. அப்போ அந்த பொய்யை பரப்பும் போது நாம தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். எனக்கா இந்த பொது தொகுதியில் தலித்துகள் நிறுத்துறாங்க அப்படிங்கிற மேட்டருக்குள்ள தொடர்ந்து யூடியூப் ரூட்டர்ஸான அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரும் பேசவே இல்லை, நம்ம மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை இது பொய் அப்படின்னு ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெருசாக அது பூம் ஆகுது, வெளியில் பேசு பொருளாகுது. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா ஹிந்துலேருந்தே வந்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுற அளவுக்கு அந்த பொய் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே சேர்ந்துருச்சு. குறிப்பாக தலித் மக்களை இந்த 70 தொகுதியில் பொது தொகுதியில் தலித்துகளை போட்டோம் அப்படிங்கிற அந்த பரப்புரை இருக்குல்ல, அது எல்லா தலித்துகள் மத்தியிலையும் அந்த அவதூறு பரப்புரை பேசி சேர்ந்து தலித்துகளை தாவேக்கா ஏமாற்றிடுச்சு. தலித்துகளை தாவேக்கா ஏமாற்றி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னாக்கா எந்த தொகுதியிலையுமே பொது தொகுதியிலையுமே ஒரு தலித்தை தாவேக்கா நிப்பாட்டவில்லை. தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் சார்பாக மதுரை மேலூரில் தான் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் போட்டிருக்காங்க. காங்கிரஸ்கார், அவர் தலித், அதான் பொது தொகுதி. அப்போ காங்கிரஸில் வந்து மட்டும்தான் பொது தொகுதியில் வந்து ஒரு தலித்தை போட்டாங்களே தவிர வேறு எந்த கட்சியுமே திமுக, அதிமுக, தாவேக்கா, ஈக்கா, போக்கா, மாக்கா யாருமே சொல்கிறேன் பொது தொகுதியில் தலித்தை இந்த தேர்தலில் நிப்பாட்டவில்லை. அப்போ இந்த பொய் பரப்புரையை யார் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும், யார் வந்து முதல்ல வெளியில் சொல்லணும் இந்த பொய் பரவும் பொழுது? இப்போ நாங்கள் வந்து தலித்துகளுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்புகள் தான் ஏங்க இது ரொம்ப பொய்யான தகவலை எனக்கு அவங்க தான் இந்த ஃபேக்ட் செக் பண்ணி போடணும், தலித்துகள் மத்தியில் போய் சேரணும், தலித்துகளை ஏமாத்துறாங்க, ஏன் இந்த பொய்யை பரப்பணும்? அப்போ இந்த உண்மையிலேயே செஞ்சுட்டு இந்த சம்பவத்தை இந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மையிலேயே 60 தொகுதியில் 70 தொகுதியில் தலித்துகள் வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டிட்டு அதை பரப்புனாங்கனாக்கா சூப்பர். அப்போ அதை செய்யாமல் இந்த பரப்புரை செய்கிறாங்கனாக்கா அப்போ தலித் மக்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாரஞ்சத்தினா ஏமாந்து போய் என்டார்ஸ் பண்ணி பாருங்கள் பொது தொகுதியில் தலித்துகளை நிப்பாட்டினார்கள், சாதி பார்க்காமல் கேண்டிடேட் போட்டார்கள், காசு பணம் பார்க்காமல் கேண்டிடேட் போட்டார்கள், இது எல்லாமே தப்பு. இதில் உள்ள கேண்டிடேட்ஸு எம்எல்ஏவாக ஜெயித்தவங்க தோற்றவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரர்கள், அந்தந்த தொகுதியில் எந்தெந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்தந்த சாதிக்கு தான் அங்கங்கே கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அப்போ இந்த பொய்யான பாரஞ்சத்தோட என்டார்ஸ் பண்ணி ட்வீட் போடுறாரு. தி தலித் வாய்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் ஐடி போடுது. மூக்கு நாய்க்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. மூக்கு நாய்க்கு மேகசின்
அவங்க பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ இது தப்பு, இது பொய், வதந்தி, அவதூறுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஆனால் பாரஞ்சத்தன்னா இப்படி ஒரு பொய்யான செய்தியை நம்ம போட்டோமே, நம்மளை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே, இந்த பொய் செய்தி போய் நம்ம மூலியமாக போய் சேர்ந்துருச்சு, இது உண்மை இல்லைன்னு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறது அப்புறமாவது அந்த ட்வீட்டை கோட்வீட் பண்ணி இந்த தகவல் தவறான தகவல் நம்பி நான் இந்த செய்தியை பதிவிட்டேன், இது தவறான தகவல், எந்த பொது தொகுதியிலையும் தாவேக அரசு, தாவேக கட்சி தலித்துகள் நிப்பாட்டவில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுமா இல்லையா? ஒரு பேப்பரில் ஒரு ஃபேக் நியூஸ் வந்துருச்சுனாக்கா அதை மறுநாள் வந்து யாரோ ஃபோன் பண்ணியோ அல்லது ப்ரூஃப் அனுப்பியோ சொன்னாங்கன்னா மறுநாள் வந்து மறுப்பு செய்தி போடுவாங்க. அப்போ தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா திருத்திக்கணும்ல. அப்போ இந்த நிமிஷம் வர நான் பாரஞ்சித்தவர்கள் அந்த அவதூறுக்கு எதிராக, அவர் போட்ட ட்வீட்டுக்கு எதிராக அந்த பதில சொல்லவே இல்லையே. ஏன் இப்போ கிளம்பி போக வேண்டியதானே டி நகருக்கு? என் நீலம் அமைப்பில் உள்ளவங்களுக்கு டி நகருக்கு வழி தெரியாதா? அண்ணன் எவிடன்ஸ் கதிர் எங்கே போனார்? வேங்கை வயல் விஷயமாக இருக்கட்டும் அல்லது வேறு சில இடங்களில் தலித்துகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய அட்ராசிட்டிகளை அண்ணன் எவிடன்ஸ் கதிர் போகிறாரு, அவர் வந்து கலாய்வு செய்கிறாரு அப்படின்னு ரிப்போர்ட்டுகள்லாம் போடுறாரு. அங்கேருந்து அங்கே உள்ள சட்ட ரீதியான உதவிகளுக்கு தலித்துகள் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா பதிவுகள் போடுறாருல. அப்போ ஏன் டி நகருக்கு ஏன் நான் எவிடன்ஸ் கதிர் வரல? ஒருவேளை நான் எவிடன்ஸ் கதிருக்கும் டி நகர் வரத்துக்கு வழி தெரியலையோ, ஒருவேளை அவருடைய ஃபோனில் வந்து அந்த மேப்புங்கிற ஆப்ஷன் இல்லையோ, அல்லது மேப் ஆப்ஷன் ஒர்க் பண்ணாலும் டி நகர் டைப் பண்ணுற கீபோர்டில் வந்து டி நகர் அப்படிங்கிற அந்த வேர்டு மட்டும் அவருடைய கீபோர்டில் ஒர்க் ஆகாமல் போச்சோ. இப்போ ஏன் யாருமே இப்போ நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்குங்க. நேரடியாக போய் அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, கட்டையில் அடிச்சிருக்காங்க, கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அவரும் வந்து ஒரு வக்கீல், ஒரு அட்வொகேட் படித்த ஒரு இளைஞர், அவர் மீதே இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குனாக்கா அங்கே உள்ள சாதாரண ஒரு தலித்துக்கு எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது. என்னன்னாக்கா அந்த எம்எல்ஏனுடைய தலைமையிலே நடந்திருக்கு. அருள் பிரகாசம் கூட இருக்கக்கூடிய நபர்கள், டிவிகேவில் உறுப்பினராகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், அந்த பேரே அவர் உச்சரிக்கிறார், சொல்கிறாப்புல, அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் சொல்கிறாப்புல. இந்த சம்பவத்தில் இவ்வளோ ஒரு ஜாதிய தீண்டாமை நடந்திருக்குனாக்கா அந்த அருள் பிரகாசம் ஜாதிய மனநிலை இல்லாத ஒருவராக இருப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ ஜாதிய மனநிலையோடு இருக்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை ஏற்றுட்டு அவங்களுக்கு தனியான ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒதுக்கி விடுறாங்க. யார் இந்த உயர் சாதி மேல் சாதின்னு சொல்லிக்கிறவங்க. அதுலேயும் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் அவர் போய் புகார் கொடுக்குறாரு, அவர் மீது தாக்குதல் நடக்குறாங்க. எவ்வளோ பெரிய தாக்குதல்! இது ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவுடைய தலைமையில் நடக்குது. அப்போ நாங்கள்லாம் வந்து ஜாதி பார்க்கல, நாங்கள்லாம் விஜயனுடைய ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள், தளபதியுடைய தம்பிகள்னு சொன்னார்ல. அப்போ இந்த தளபதியுடைய தம்பியாக ஒருவராக இருக்கக்கூடிய அருள் பிரகாசம் தான் இவ்வளோ பெரிய ஜாதிய மோதலுக்கு, ஜாதிய தீண்டாமைக்கு, அட்ராசிட்டிஸுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்கிறாரு. அப்போ சரிங்க, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஜாதி வெறியர் வந்து நம்ம கட்சியில் சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ உணர்ந்தாலும் கூட விஜய் அவர்களோ, முதலமைச்சர் விஜய் அவர்களோ, ஆதவர்ஜன் அவர்களோ அல்லது அதை சார்ந்த நபர்களோ மற்ற அமைச்சர்களோ இந்த அருள் பிரகாசம் அவர்களை நீங்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது அடிப்படை உறுப்பினர் இருந்து அவர் கட்சி விட்டு தூக்கணும். ஏன்னாக்கா தளபதி சொன்னாக்கா மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் தான் இந்த கேண்டிடேட்லாம் போட்டிருக்காருன்னு நம்ம நம்புகிறோம். அப்போ அவரே கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு வரல. ஏன்னாக்கா தளபதியினுடைய ரசிகர்கள், தளபதியினுடைய தம்பிகள் எல்லாம் தளபதி என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்லி இவரையே தகுதி நீக்கம் பண்ணிடணுமா இல்லையா? இங்கே திமுக ஆட்சியில் பாருங்கள், எந்த எம்எல்ஏ அல்லது எந்த அமைச்சனுடைய தலைமையிலேயாவது இப்படி ஒரு சாதியை தீண்டாமை எங்கேயாவது நடந்திருக்கா? மேல்பாதி எடுத்துக்கங்க. மேல்பாதியில் பட்டியல் சமூக மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு வன்முறை சூழல் ஏற்படுது. அப்போ அரசாங்கம் தலையிட்டு பட்டியல் சமூக மக்கள் உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு அவங்க ஜீவோ போடுறாங்க, அறிக்கை விடுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அங்கே உள்ள அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்கே அனுப்புகிறாங்க. அமைச்சர் பொன்முடியினுடைய தலைமையில் ஒரு போலீஸ் பட்டாளமே அங்கே போய் இறங்கி அந்த போலீஸ் பாதுகாப்போட பொன்முடி அவர்களோட தலைமையில் பட்டியல் சமூக மக்களை அந்த மேல்பாதி கோயிலுக்குள்ளே கொண்டு போனாங்க ஒரு நாள். ஆனால் அது முழுமையாக கொண்டு போக முடியல. ஒரு நாள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தீட்டாருன்னு சொல்லல, இந்த கொண்டு போயாச்சு. ஒன்றும் தீட்டெலாம் கிடையாது, சாதியெல்லாம் கிடையாது, நம்புங்க, எல்லோரும் ஒன்றா இருங்க அப்படின்னு பொன்முடி தலைமையில், அமைச்சர் பொன்முடி அவர்கள் தலைமையில் போலீஸ் கேட்டர்ஸ் முழுக்க உள்ளே இறக்கி அந்த திமுக அரசாங்கம் வந்து பட்டியல் சமூக மக்களை உள்ளே கொண்டு போணுச்சு. அப்படி இருந்த திமுக வந்து ஆன்டி தலித்தான். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதை பற்றி வாயவே திறக்காத தாவேகா வந்து தலித்துகளுடைய உரிமை மீட்பதற்காக 8 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அதனால் தலித்துகளுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய ஆட்சி, தலித்துகளுக்கு பாதுகாப்பான கட்சி தாவேகா அப்படின்னு பொய் பரப்புரை செய்கிறாங்கனாக்கா இது தலித்துகளுக்கு எதிரானது இல்லையா? சரிங்க, மேல்பாதியில் வந்து ஒரு நாள் அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் முடியல. இப்போ தாவேகா ஆட்சி வந்துருச்சுல்ல, திமுக ஆட்சியில் முடியல, இப்போ தாவேகா ஆட்சி வந்துருச்சு. இப்போ நேரடியாக விஜய் எங்கே போகட்டும் அல்லது வேறு ஏதாவது அமைச்சர்கள் அங்கே போகட்டும். அமைச்சர் போய்ட்டு எனக்கா அவங்க கையில் தான் பவர் இருக்குது. அவங்க போய் மேல்பாதியில் தொடர்ந்து தினமும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான நடைமுறையை அவங்க எடுக்கலாமே, அதற்கு அவங்க வழி செஞ்சு கொடுக்கலாமே. ஏன் செய்யலை? திமுக செய்யலை. சரி, ஓகே, ஒரு நாள் மட்டும் தான் கொண்டு போனாங்க. நீங்கள் 365 நாளும் உள்ளே போகிறது நீங்கள் வழிவகை செய்யலாமே, ஏன்ப்பா செய்யலை நீங்கள்? அப்போ இது தலித்துகளுக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய பொய் இல்லையா அது? திமுக தலித்துகளுக்கு எதிரானதுன்னு. அப்போ வேங்கவேல் மேட்டரை எடுத்துப்போம். வேங்கவேல் மேட்டில் அந்த மலம் யார் கலந்தாங்கன்னு தெரியல, ஆனால் மலம் கலந்துருச்சு அந்த தண்ணியில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ரொம்ப கொடூரமான ஒரு செயல், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
அப்போ அந்த சம்பவத்தில் வந்து திமுக அந்த யார் மலம் கலந்தாங்களோ அவங்கள வந்து நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கல. அப்போ கண்டுபிடிக்காதனால திமுக வந்து ஆன்டி தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொன்ன எல்லோருக்கிட்டையுமே எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ தான் ஆட்சி மாறிடுச்சு, இப்போ அதிகாரம் விஜய் அவருடைய கையில் இருக்குது. அப்போ அதுக்கு எனக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாற்றிட்டு அந்த 10 வயசு சிறுமி சாகிறதுக்கான பிரச்சனை கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்ட பிரச்சனை கொடுக்குற பயங்கரமான அதிகாரிகள்லாம் மாறிட்டாங்க, நேர்மையான அதிகாரிகள். அந்த நேர்மையான அதிகாரிகளை வச்சு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த நேர்மையான அதிகாரிகள்ல கரெக்டாக இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த மலத்தை கரைச்சது யாருன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்தில் ரிப்போர்ட்டை வாங்குங்க. கலந்தது யாரோ ஒரு மேலே நடவடிக்கை எடுங்க. ஆட்சி தான் மாறிடுச்சுங்க. அப்போ இப்போவும் ஏன் வேங்கை வயலில் இந்த அரசு ஏன் மௌனம் சாதிக்குது? தாவேக அரசு நேரடியாக நீங்களே களத்தில் இறங்கலாமே, ஏன் களத்தில் இறங்கலை? 8 தலித்துகளுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த 8 தலித் அமைச்சர்களும் வந்து இந்த சம்பவம் குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்க அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அல்லது இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, தாக்குதல் நடத்துறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அதுக்கு இவங்க கொடுத்த அழுத்தம் என்ன? அந்த அருள் பிரகாசம் என்கிற ஜாதிய மனநிலையில் ஜாதி வெறியுடன் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏர்களை, சைதாப்பேட்டை எம்எல்ஏ, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வைக்க போகிறாங்க இவங்க? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி வந்தாக்க எல்லாம் மாறிடும், மாற்றங்கன்றன்னு பேசின அந்த மதன் கௌரியா இருக்கட்டும், ஏட்டுடி நந்தாவா இருக்கட்டும், அப்புறம் அந்த கிருஷ்ணன் ஐஷு, அப்புறம் அந்த இன்ஸ்டாவில் உள்ள இன்னும் சில பைத்தியங்கள் இருக்குது, அந்த பைத்தியங்களாக இருக்கட்டும், அப்புறம் அந்த யோகி, மைனா, குருவி, காக்கா, இதெல்லாம் பேசுனுச்சு இல்லைங்களா? இப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மாற்றம்னு சொன்னாங்க. இப்போ ஜாதிய வன்கொடுமை இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே நடக்குதுங்க, ஸ்ரீநகர் பக்கத்தில் நடக்குது. இப்போ இதை எப்படி தடுப்பார் விஜய் அவர்கள்? எப்படி தடுப்பார்? ஏன் தடுக்கலை? ஏன் நேராக போகலை? அப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சியா தாவேக கட்சி இதை பேசணுமா இல்லையா? ஏன் பாதிக்கப்படுறவங்க தலித்துங்களாக அப்போ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களோ? அப்போ அண்ணன் ஆட்சியில் வந்து உட்கார வைக்கணும், அதோட வேலை முடிஞ்சிருச்சா? அவருடைய ஆட்சியில் ஒரு அட்ராசிட்டிஸ் நடக்கும் பொழுது ஏன் நீங்களாம் வாங்கி திறக்க மாட்டேங்க? அப்போ 8 தலித்துகளுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் போஸ்ட் கொடுத்துட்டு தலித்துகளுக்கு அட்ராசிட்டிஸ் நடந்தாக்கா அதை நம்ம கண்டுக்க தேவையில்லையா? 8 பேர் ஆகிட்டாங்க, போதும்ப்பா, அதுவே நமக்கு போதும்னு சொல்லிட்டு உட்காந்துடலாமா? அப்போ மற்ற தலித்துகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு எம்எல்ஏவே ஜாதிய வெறியோடு நடந்துக்கிறாங்கனாக்கா அதை விட வேறு என்னங்க அவலம் இருக்குங்க? அப்போ அந்த தொகுதியில் தலித்துகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஏதோ நடக்கும் பொழுது அந்த எம்எல்ஏ கிட்ட போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு புகார் கொடுக்குறாங்க, தலித்துகளுக்கு இவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடக்குது, அல்லது தலித்துகளுக்கு வந்து இவ்வளோ உரிமைகள் தேவைப்படுது, பாருங்கள் பறிச்சுட்டாங்க ஏற்கனவே, இந்த அலுவலர்கள் சரியில்லை, அரசு அதிகாரிகள் சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அந்த அருள் பிரகாசம்ங்கிற ஜாதிய வெறியோடு இருக்கிற அந்த எம்எல்ஏ அந்த புகாரை எப்படி அணுகுவார்? அதை வாங்கி நம்ம ஆளுநர் RN ரவி மாதிரி டிக்கிக்கு பின்னாடி போட்டு உட்காந்துருப்பாப்ல. அப்போ இந்த அருள் பிரகாசம் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வைக்க போகிறீங்க? இதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் யாரும் குரல் கொடுத்தாங்களா? ஏன் குரல் கொடுக்கல? முன்னாடி அவங்க போகிற பொறைய வாயில் கவிட்டு நுரை தப்ப பேசுனீங்களா? இப்போ நீங்களாம் எந்த நுரைய வாயில் வச்சுட்டு பேசாமல் இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இங்கே ரொம்ப கெட்ட வார்த்தையாக வருது. பேசுனீங்களா? இப்போ எங்கடா போயிருக்கீங்க? எந்த பொந்தில் போய்ட ஒழிஞ்சிருக்கீங்க நீங்களாம்? தலித்துகளுக்கு அவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடக்குது, பேசினவங்க பூரா இப்போ எங்கேயுமே ஆளே காணும், எங்கேயோ போய் சந்துக்குள்ளே உட்காந்துட்டாங்க. இது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு போலரைசேஷன் பண்ணி பிஜேபி வந்து நேரடியாக இங்கே அறிநிலை ஏறணும் அப்படிங்கிற அவங்களுடைய அஜெண்டாவிற்கான ஒரு வழியை ரூட்டை போட்டு கொடுக்குறது தான் தாவேகா. அது எப்படி ஜாதிய மனநிலையில், அதுவும் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு அரசு வந்து ஒரு கட்டணம் கட்டி கொடுக்குறதா, அதை எப்படி நீங்கள் ஜாதி திண்டாமடா தனி பிளாக் எப்படி நீங்கள் ஒதுக்குவீங்க? இது பிஜேபியினுடைய திட்டம். இப்படி ஜாதியை போலரைசேஸ் பண்ணணும், ஒரு ஜாதிய கலவரங்களை வன்முறை மூலமாக தூண்டணும். அதில் இந்த பாருங்கள், இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே வாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலரைசேஷன் பண்ணணும். அப்போ மிகப்பெரிய ஒரு ஜாதிய வன்கொடுமையை அதற்கான வழியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா தொழில்துறையில், இன்னும் ஜிடிபியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னாடி போச்சோ, கல்வியில் எப்படி மேலங்கி போச்சோ, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி தமிழ்நாடு இருந்துச்சோ, இதை பின்னோக்கி இழுக்கிற ஒரு சதித்திட்டம் இது. தொழில்துறையில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 16% 16 புள்ளிகள் வந்து ஃபார்வர்டாக போயிட்டு இருந்துச்சு. 16% தொழில்துறையெல்லாம் வேறு யாருமே அட்டன் பண்ண முடியாது. இதுவரைக்கும் அட்டன் பண்ணாத நம்பர் 16% தொழில்துறையில். வேறு எந்த நீங்கள் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கங்க, கிட்டக்க வேணால் இருக்கலாமே தவிர இது எடுத்துங்க, பீகார் எடுத்துக்கங்க. நீங்கள் பீகாருங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் சுதந்திரம் அடைஞ்சவனையே நீங்கள் தமிழ்நாடு வருமானத்தையும் பீகார் வருமானத்தையும் எடுத்திங்கன்னாக்கா தமிழ்நாடு வருமானத்தை விட தனிநபர் ஒருவருடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒருவருடைய வருமானத்தை விட பீகாரில் 3 மடங்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு தனிநபருக்கு ஒரு 100 ரூபா சம்பளம்னு வைங்க. அந்த சுதந்திரம் அடைஞ்ச வந்த புதுசில் ஒரு தனிநபருக்கு மாதம் 100 ரூபா ஒரு சம்பளம் அப்படின்னு கால்குலேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். அதுவே பீகாரில் 300 ரூபா, நம்மளை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இத்தனை வருட கால ஆட்சியில் இந்த திராவிட கட்சிகள் மாறி ஆண்டது, காங்கிரஸ் ஆண்டிருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இதில் என்னவாக மாறி இருக்குனாக்கா பீகார் வந்து அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ பீகாரில் உள்ள ஒரு தனிநபருடைய ஒரு நாள் வருமானத்தை விட தமிழ்நாட்டில் உள்ள தனிநபருடைய வருமானம் பல மடங்கு அதிகம். இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இதை திரும்ப பின்னாடி கொண்டு போகணும்.
அதாவது சுதந்திரம் அடைஞ்சப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பின்னாடி கொண்டு போகணும். இந்த சாதிய தீண்டாமைகளை அவுத்து விட்டுட்டு இந்த சமத்துவபுரம் போன்ற விஷயங்களுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்களை ஜாதியை வச்சு கலைப்பட்டோம்னாக்கா ஜாதி சண்டையில் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சமத்துவம், சனாதனத்துக்கு எதிரான போக்கு இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு தமிழ்நாடை பின்னோக்கி இழுக்கிற மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். இந்த சதித்திட்டத்துக்கு காசு வாங்கிட்டு புறையை தின்னுட்டு வீடியோ போடுறவங்க தான் இந்த மதன் கௌரியாக இருக்கட்டும், இந்த ஏட்டுடி நந்தாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கிறிஸ்டியன் ஐசுன்னு நுட்டிலேருந்து பேரிகார்டு பீட்டருங்கிறாங்க, அவர் ஒரு ஐடிங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தன் சீரியல் நடிக்கிறத பார்க்க முடியாது. அவன் ஒருத்தன் வீடியோ போட்டு தெரியும், விஜய்னு பேர சொன்னாலே பேண்ட நினச்சி பாம்புருக்கான், அந்த மாதிரி பயலாக இருக்கான், அவன் ஒரு வீடியோ போட்டு உட்காந்துருக்கான் ஆதரவாக. இப்போ இவங்கெல்லாம் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா ரூட் மாப்பிலேருந்து காசு போகுது, தமிழ்நாடு பின்னோக்கி போகிறது அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், பி விஸ்வநாதன் அந்த பொதுத்தொகுதியில் மினிஸ்டராக ஜெயிச்சார்ல, எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, காங்கிரஸ் சார்பாக அவர் சொல்லியிருக்காப்புல பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் நியமிப்பது வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அவர் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பேசியிருக்காருனாக்கா அது திமுக ஆட்சியில் இருந்துச்சு, ஆனால் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே உள்ள ஆட்சியில் உள்ள நம்ம இந்த ஆட்சியிலையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது விஜய்கிட்ட பேசி நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசி லேட்டாக நாங்கள் சொல்கிறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னா அது ஒரு மாநிலத்துக்கான உரிமை, அது மாநில உரிமை. அது இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிப்பதோ அல்லது துணைவேந்தராக இருப்பதோ அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சிஎம் வந்து முடிவு பண்ணணும். அது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது. அப்போ மாநில உரிமையை அடையிருக்கிற வேலையை பிஜேபி வந்து மறைமுகமாக தாவேக்காவை ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு, பொம்மையாக உட்கார வச்சுக்கிட்டு, இவங்களுடைய செயல் திட்டம் என்னெல்லாம் எனக்கு இதை நம்ம கைக்கு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டம் பண்ணி தான் திமுக ஆட்சியில் அதை கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் அவர்கள். அப்போ இதை திரும்ப கொண்டு போய் ஒன்றிய அரசு அடவு வைக்கிறது யார் இந்த வேலையை பார்ப்பா? பிஜேபிக்கான ஆர்எஸ்எஸ்காரன் பார்ப்பான், பார்ப்பன கும்பல் பார்க்கும். அந்த பார்ப்பன கும்பலுடைய வாயாக இன்றைக்கி பொதுத்தொகுதியில் நின்று ஜெயிச்ச தலித் எம்எல்ஏ அந்த மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, விஸ்வநாதன், காங்கிரஸ் சேர்ந்தவர், அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். அப்போ மாநில உரிமைகளை பிஜேபியிடம் அடகு வைப்பது, பிஜேபி எதிர்பார்க்குற இந்த சாதிய வன்முறைகள், சாதிய கலவரங்களுக்கு இந்த மாதிரியான அரசாங்கத்தில் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, அலுவலர்களை வச்சுக்கிட்டு இதை திறந்து விடுவது, சாதிய மோதலை உருவாக்குவது. அப்போ இதெல்லாம் இவங்களை பிஸியாக வச்சுக்கிட்டோம்னாக்கா தொழில்துறையை கவனம் செலுத்தாமல் விட்டுருவாங்க. பாருங்கள், இங்கே வர வேண்டிய பல்லாயிரம் கோடிக்கணக்கான தொழிற்சாலை வந்து பக்கத்தில் ஆந்திராவுக்கு போயிருச்சு. எத்தனை பேருக்கு தெரியுது? ஆந்திராவுக்கு போய் இங்கே வர வேண்டியது போயிருச்சு. இந்த சண்டையில் நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டு தொழில்துறையில் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, கல்வியில் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, பொருளாதாரத்தில் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, எல்லாத்துலேயும் பின்னாடி எடுத்துகிட்டு போகிற மிக முக்கியமான சதித்திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் துணை போயிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை நான் கேட்குற மாதிரி எல்லாரும் கேள்வி எழுப்புங்க.